திருப்புகழ் 546. கொலை கொண்ட போர் விழி கோலோ வாளோ விடமிஞ்சு பாதக வேலோ சேலோ குழை கொண்டு உலாவிய மீனோ மானோ எனும் மானார் குயில் தங்கு மாமொழியாலே நேரே இழை தங்கு நூலிடையாலே மீதூர் குளிர் கொங்கை மேருவினாலே நானாவிதமாகி உலை கொண்ட மாமெழுகாயே மோகா அலை அம்புராசியினூடே மூழ்கா உடல் பஞ்ச பாதகமாய் ஆய் நோயால் அழிவேனோ உரு தண்டம் பாசமோடு ஆரா வாரா எனை அண்டியே நமனார் தூதானோர் உயிர் கொண்டு போய்விடு நாள் நீ மீ தாள் அருள்வாயே. உரு தண்டம் பாசமோடு ஆரா வாரா எனை அண்டியே நமனார் தூதானோர் உயிர் கொண்டு போய்விடு நாள் நீ தாள் அருள்வாயே. அலை கொண்ட வாரதி கோ 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 என நின்று வாய்விடவே நீள் மா சூர் அணி அஞ்சராசனம் வேராய் நீராயிடவே தான் அவிர்கின்ற ஜோதிய வாரார் நீள் சீர் அனல் கை வேல்விடும் வீரா வீரா அருமந்த ரூபக ஏகா வேறோர் வடிவாகி மலை கொண்ட வேடுவர் கானூடே போய் குரமங்கையாளுடனே மாலாயே மயல் கொண்டு உலாய் அவள் தாழ் மீதே வீழ் குமரேசா மதி மிஞ்சு போதக வேளா ஆளா மகிழ் சம்புவே தொழு பாதா நாதா மயிலம் தன் மாமலை வாழ்வே வானோர் பெருமாளே. உரு தண்டம் பாசமோடு ஆரா வாரா என அண்டியே நமனார் தூதானோர் உயிர் கொண்டு போய்விடு நாள் நீ தாள் அருள்வாயே. அலை உடைய கடலானது கோ 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 என்று வாய்விட்டு ஓலமிட பெரிய மாமரமாக நின்ற சூரன் வைத்திருந்த அழகிய வில்கள் வேறுபட்டு விழுந்து தூளாக விளங்கும் ஒளியை தன்னிடம் கொண்ட நேர்மை உடைய பெருமை மிக்கதும் தீயை வெளிவிடுமான திருக்கை வேலை செலுத்திய வீரனே அரிய வடி உடையவனே ஒப்பில்லாதவனே வேறொரு வடிவம் கொண்டு மலை பொருந்திய வேடரின் காட்டினிடையே போய் வள்ளிநாயகியின் மீது மயக்கம் கொண்டு உலவி அப்பெருமாட்டியின் பாத பங்கயங்களில் விழுகின்ற குமரனே அறிவு நிறைவுடைய ஞானவேலனே உனக்கு தொண்டனாக உபதேசத்தை பெற்று நின்று மகிழ்ந்த சிவபெருமான் தொழுகின்ற அடி உடையவனே தலைவனே மயிலம் என்ற தலத்தில் உள்ள சிறந்த மலையில் வாழ்பவனே தேவரின் தலைவனான பெருமாளே மயிலம் தன் மாமலை வாழ்வே வானோர் பெருமாளே. தீ உரையில் இடப்பட்ட சிறந்த மெழுகு போல் உருகி காமம் என்ற அலை வீசும் கடலுள் மூழ்கி உடல் பஞ்ச பாதகம் எனும் பெரும் குற்றங்களுக்கு உள்ளாகி ஒழியாத நீங்கா நோயினால் துன்பம் அடைந்து நான் வருந்தா வண்ணம் கையில் உள்ள தண்டாயுதம் பாசம் என்பனவற்றுடன் ஆரவாரம் செய்து என்னை நெருங்கி வந்து யமனின் தூதர்கள் என் உயிரை கொண்டு போகும் அந்த நாளில் உன் சிறந்த அடியை எனக்கு தந்து அருள்வாயாக. உரு தண்டம் பாசமோடு ஆராவார என அண்டியே நமனார் தூதானோர் உயிர் கொண்டு போய்விடும் நாள் நீ தாள் அருள்வாயே முருகா.